கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 28/7/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 26 ரெஹபோத். நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். Rehoboth, now the Lord has given us room and we will flourish in this land. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெகபோத் என்கிறதான தலைப்பிலே, அதாவது பெருக செய்கிறவர், விசாலத்திற்குள்ளே நடத்துகிறவர், பெருக செய்கிறவர் என்கிறதான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். விசாலமான இடத்தில் வைக்கிறவர், இதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட சொல்லி இந்த நாளையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, நம்மையும் ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்மை பெருக செய்கிறவர் நிச்சயமாகவே இந்த புதிய நாளிலும் உங்களை பெருக செய்து விசாலத்தில் கொண்டு வைத்து நெருக்கத்திற்கு நீங்களாக்கி பலுக செய்து பெருக செய்வாராக. சங்கீதம் 144:13 சொல்கிறது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 பலுகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 18:19, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். சங்கீதம் 31:8, சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். சங்கீதம் 4:1, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். விசாலத்தில் கொண்டு வருகிறவர், நெருக்கத்திற்கு நீங்களாக்குகிறவர். நம் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது விசாலத்தில் கொண்டு வர முடியாது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஏசாயா 54:2-3 உன் கூடாரத்தினுடைய இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். உபாகமம் 12:10, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் எல்லையை விஸ்தாரமாக்கும்போது என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய வார்த்தைகளை பேசுகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 நாளாக 4:10, நாம் யாவரும் ஒருவேளை அறிந்திருக்கலாம், நம்முடைய ஜெபமாகவும் இருக்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நிச்சயமாகவே நம்மை கனப்படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், விசாலத்தில் வைக்கிறவர், பெருக செய்கிறவர், எல்லைகளை விரிவாக்குகிறவர். இந்த புதிய நாள் காலவேளையிலும் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கும் எண்ணங்களுக்கும் பதிலாய் வெளிப்படுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை பலுக செய்கிறவர், எங்களை பெருக செய்கிறவர், விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கிறவர், தொடர்ந்து விசாலமான பாதைகளில் நடத்த ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை யாரெல்லாம் என்னோடு இணைந்து சொல்லுகிறார்களோ, செய்கிறார்களோ, கேட்கிறார்களோ, மற்றவர்களுக்கு அனுப்புகிறார்களோ, அப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க, ஏக்கங்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் கண்ணீருக்கும் நெருக்கத்திற்கும் நீங்களாக்கி விசாலத்தில் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை கனப்படுத்தும்படியே ஜெபிக்கிறேன். அவருடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களிலும் ஒரு விசாலம் உண்டாகட்டும். அவருடைய குடியிருப்பின் எல்லைகளிலும் விசாலம் உண்டாகட்டும்.
திருச்சபையின் எல்லைகளிலும் விசாலம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமேன். நேற்று கேள்வியும் பதிலும். நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். யார் யாரிடத்தில் சொன்னது? கர்த்தர் மோசே நோக்கி சொன்னது. உபாகமும் 32:49. இந்த நாளுக்கான கேள்வி. பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று, கனவான் அதில் குடியேறினான். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் சந்திப்போம். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, 28, 29, 30, 31 ஆகிய 4 நாட்களும் தொடர்ந்து இலங்கை தேசத்தில் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கடந்து செல்கிறேன். 28ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலும், 29ஆம் தேதி வவுனியா, 30ஆம் தேதி புத்தளம், 31 கொழும்பு ஆகிய 4 மாவட்டங்களிலும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக செல்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள்.